காப்பாற்றுறான் நம்ம. அதனால வேண்டாம், உயிரை விட்டுடலாம். சொன்ன வார்த்தையை காப்பாற்றலன்றதுக்காக உயிரை விடுறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கானா. ஆனால் நம்ம பிடிக்கவே முடியலன்னா கூட அது ஒரு தடவை பார்க்கணும். சே, அவர் சொல்லும் போதே அழகா இருக்காது, பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறான். சரி, கிடைக்கல, இல்லை கிடைக்கும், உசுரை விட்டுறலாம் அப்படி யோசனை பண்றான். சத்தம், கர்ஜனை. ஐ, சிங்கம். சே, சிங்கமாக தான் இருக்கும், அதுதான் கத்துறது. ஒருவேளை அதுவா இருக்குமோ, எதை தேடுறோமோ அதுவா இருக்குமோ. இப்படி திரும்பி பார்த்தா அது நிற்கிறது. அவன் எதை அதுன்றானோ அது அங்கே நிற்கிறது, தேமேன்னு நிற்கிறது. இரண்யகசிவை கிழிச்சு போட்டு குடலை உருவி மாலையா போட்டு ரத்தத்தை குடிச்ச அது தேமேன்னு நிற்கிறது. அவன் இப்படி பார்க்குறான், அந்த சாமி சொன்ன மிருகம் வந்தாச்சு. அப்படியே பார்க்குறா, நம்மள மாதிரியே கை இருக்கு, அது உடம்பெல்லாம் அப்படியே இருக்கு, விரல் நகமெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு, கொஞ்சம் விரல் நகம் நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி சிவப்பாக இருக்கு. என்னடானா அப்போ கிழிச்ச ரத்த சாயம் இன்னும் இருக்கு. அப்படி கிழிச்சிருக்காரு. நிஜமாக அவர் மேலே குத்தம் கிடையாது. அவர் வயிற்றுல கையை வச்சார், நகம் உள்ள போயிடுது. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு நகம். இரண்யகசிப்புக்கு பலம் இல்லை, அவர் கையை வச்ச உடனே உள்ள போயிடுது. எப்படி இழுத்தார், கிழிஞ்சு போயிடுது. நரசிம்மர் நல்ல பலம், இரண்யகசிப்புக்கு அந்த பலம் இல்லை, கிழிச்சு போட்டுட்டார். கருவண்டை கிழிச்சாவல் அப்படி கிழிக்கிறார். அந்த நரசிம்மம் உக்ர சிம்மம் இங்க தேமே நிற்கிற அற்புத சிம்மம், அழகிய சிங்கமா. இந்த பிடரி மயிர், அழகான கண்கள், அனல் விழியில குழந்தையா பார்க்கிறார். குட்டி அழகான மூக்கு, அழகான வாய், இந்த மீசை வேற, இந்த சிம்ம மீசை, பெரிய பெரிய தாடி, தெத்து பல்லு, ஜம்மன் இந்த பிடரி மயிர், அழகான கழுத்து, உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், ஜாம்மனு நிற்கிறார். வஸ்திரம் எல்லாம் உடுத்துண்டு பாண்டரங்கன் மாதிரி நிற்கிறார். உடனே இப்படி பார்த்தான், இது என்ன பண்ணும்? ஏன்னா புலியெல்லாம் அப்படி தேமன் திடீர்னு பாயும், அந்த மாதிரி இது ஏதான பண்ணுமா? சில இதெல்லாம் தேமேன்னு இருக்கும், நம்ம ஏதான அப்புறம் சீரும். இந்த சிறுத்தை புலிலாம், சிறுத்தை புலி அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிற்கிறோம், அதுவும் நிற்கும். நம்ம ஏதாவது அதுவும் பாயும். இந்த குள்ளநிலாம் அப்படின்னு அட்டகாசம் எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி அவன் பார்த்தான், இது ஏதானும் பண்ணுமா அப்படி பார்த்தான். ஓரத்தில் ஒரு குச்சி கிடச்சிது. ஹாய் ஹாய் இப்படி இப்படி ஆடி பார்த்தான். இவர் தேமேன்னு நிற்கிறார் நரசிம்மம். சரி, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு அடி எடுத்து வச்சான். கீழே டொப் டொப் தட்டினா ஹாய் 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 ஹாய். அது இப்படி பார்க்குற சிரிக்கிறது நரசிம்மம். பரவாயில்ல, நம்மளை கூட ஒருத்தர் மிரட்டுறான். இப்படி ஒருத்தர் பக்தன் கிடைக்கலையே இது வரைக்கும், கலியுகத்தில் கிடைச்சிருக்கான்னு. ஹாய் ஹாய் அவர் இப்படியே பார்க்குறாரு. என்னமோலாம் பண்ணி பார்க்குறான். இந்த வேடுவனுக்கு என்னெல்லாம் உண்டோ, யானை மாதிரி கத்துறான், சிங்கம் மாதிரி கத்தி பார்க்குறான், புலி மாதிரி கத்துறான், பட்சமேன்றான் கத்துறான். பெரியன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு அடி பக்கத்தில் வச்சான். எப்படின்னா அது எங்கேயோ கொஞ்சம் கையை ஆட்டப்படாதா, அவர் பாட்டு தேமேன்னு நிற்கிறார். இரண்யகசிப்பு கிழிச்சு போட்ட கை என்னமோ தேமேன் அன்புக்கு வசப்பட்டு கட்டுப்பட்டு நிற்கிறது. 10 அடியவர் கழியவன். கொஞ்சம் பக்கத்தில் போனான். பரவாயில்ல, கொஞ்சம் சமத்து மிருகம் தான் போல இருக்கு, அதானே பார்த்தேன். இல்லாட்டி சாமியாரெலாம் இந்த மாதிரி மிருகம்லாம் வச்சுப்பாங்களா? அது சமத்து மிருகமாக தான் வச்சுப்பாங்க, துஷ்ட மிருகமாக தான் வச்சுப்பாங்களா? அவனா யோசனை பண்ணான். இந்த குச்சியை வச்சான், ஒரு தட்டு தட்டி பார்த்தான். நரசிம்மரை குச்சி வச்சு ஒரு தட்டு தட்டு சீரதா. அப்பயும் இப்படி பார்த்தா, ஆஹா அண்ணா தான் அடிக்கிறான் பையன், செல்லமாக தட்டியிருக்கான குழந்தை. குச்சி வச்சு ஒரு தட்டு. அப்புறம் அவருக்கு முன்னாடி வச்சு இந்த குச்சி எப்படி சுற்றுறான். இதான் மனைவர் இப்படி இப்படி பார்க்குறார், தலையை ஆட்டி ஆட்டி இப்படி பார்க்குறார். கொஞ்சம் சமத்தான் இருக்கு போல இருக்கு. முன்னாடியே தெரிஞ்சா மிருகத்தை நம்மளும் பிடிச்சி வீட்டில் ஒன்று வச்சிருக்கலாமே. அழகா அப்படி பார்த்தான். கொஞ்சம் பக்கத்தில் வந்தான், கொஞ்சம் பளிர்னு வச்சான். பளிர்னு வச்சா அப்பொழுது தேவேன்னு இருக்கார். பளிர்னு அடைய குச்சி வச்சு தட்டுறான், தேவேன்னு இருக்கார். இப்படி பக்கத்தில் வந்தான். இப்படி கையை இப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சான். அவர் கையை இப்படி இப்படிலாம் பண்ணி காமிச்சான். அப்படி பின்னாடி ஒதுங்கினான். அப்புறம் திருப்பி ஐயோ வேண்டாம், இவர் ரொம்ப குஷியில் கையாட்டிட்டார். அவன் நினச்சா ஏதோ பாய போகிறது நினச்சி அவன் பின்னாடி போயிட்டான். உடனே திரும்ப முன்னாடி வந்தான். இப்படி கொஞ்ச நேரம் இப்படி எல்லாம் மிருகத்தை பிடிக்கிறதுக்கான எல்லா அட்டகாசமெல்லாம் பண்ணான், சர்க்கஸ் வித்தியெல்லாம் காட்டினான். ஒரு தேவேன்னு இருந்த கடைசியில் அப்படி பக்கத்தில் வந்தான். இப்படி தொட்டு பார்க்கலாமான்னு நரசிம்மத்தை.
அழகாக பக்கத்தில் இப்படி இப்படி பக்கத்தில் வந்தால் உடனே அவர் கையை இப்படியே எடுத்துன்னு போனார். அழகாக அவர் கையை பிடிச்சான். எந்த கை அபயஹஸ்தமா பிரகல்லாதன் தலைமையில வச்சாரோ, எந்த கை இரண்ய கசிப்பு கிழிச்சு போட்டதோ அந்த கையை அழகாக அப்படி பிடிச்சான். பகவான் பார்த்து அவனுக்கு ஞானத்தெல்லாம் கொடுத்துடப்படாது, இவன் ஆனந்தமா என்னை அனுபவிக்கிறான், இந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கணும், இந்த மூட பக்தி நன்னா இருக்கு. கையை பிடிச்சி பார்த்தான். பகவான் தான் அப்படியே அந்த பிடரை மேலாம் அப்படி தடவி கொடுத்தான். பிரகலாதம் கூட தடவி கொடுக்கல. அழகா அப்படி இப்படின்னா நாக்க வர அப்படின்னார். நாக்க வேற தடவி கொடுத்தான். அவன் கையை வேற நக்கினார். அவன் பார்த்தான், அப்படி காதை இப்படி பிடிச்சி ஆட்டி பார்த்தான், பிடரை மேல பிடிச்சி ஆட்டி பார்த்தான், தலையை பிடிச்சி உலுக்கி பார்த்தான், உடம்பு இப்படி ஆட்டி பார்த்தான். தேமேன்னு நிற்கிறது சிங்கம், நரசிம்மம். அவர் பார்த்தார், இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது கஷ்டமாச்சே அப்படின்னு அசந்து போய் அற்புதமா அதிவிசேஷமா நின்று இருக்கார். அவன் பார்த்தான், சமத்து மிருகம் தான், நன்னா தான் இருக்கு. சரி சரி நேரம் ஆயிடுத்து, சாமி காத்துட்டு இருப்பார், அவனுக்கு இது இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசை. உடனே பார்த்தான், இது அழிச்சுட்டு போனமே, இது என்ன ஜந்து, எப்படி கூண்டு போகிறதாலும் தெரியல. சரி சரின்னு ஓடி போயிட்டு தான் கஷ்டம்னு சொல்லி பக்கத்தில் மரத்து மேலே ஏறி கொடியெல்லாம் அறுத்து, கொடியை எடுத்து நரசிம்மர் கழுத்தில் ஒரு கட்டு கட்டி, இந்த நாயெல்லாம் சங்கிலி கட்டுவோமே அந்த மாதிரி கட்டி, வா தேமேன்னு வர, தேமேன்னு வர. நாயோட வாக்கிங் போனால் கூட நாய் முன்னாடி போகும், மனுஷன் பின்னாடி போவான். அது எங்கேயாவது ஆய் மூச்சா போகிறது ஓடுறது போகும், இவனும் பின்னாடியே போகணும். ஆனால் இங்கே இந்த ஒரு வேடுவன் போக பின்னாடி நரசிம்மர் தேமேன்னு 30 முக்கோடி தேவர்கள் பார்க்குறா, தாயார் பார்க்குறது. ரொம்ப அக்கிரமமாக இருக்கு பெருமாள், நம்மெல்லாம் பக்கத்துலேயே வரவிட மாட்டேங்கிறே, இவ்வளோ அக்கிரமம் பண்றீரேன்னு பார்த்தா பகவான் பக்திக்கு வசப்பட்டிருக்கான். அப்படி போகும்போது பார்க்குறான், அப்பப்போ வந்து சும்மா சும்மா தொட்டு பார்க்குறான். அவனுக்கு இப்போ ஆசை வந்து கொடுத்துச்சே, இந்த மிருகம் நல்லா இருக்கே. அவன் நினச்சான், சாமி கிட்ட கேட்கணும், இது ஒரு மிருகம் இருக்குன்னா இதோட ஜோடி மிருகம் இருக்கும், இதோட குழந்தை மிருகம் இருக்கும், அவர்கிட்ட அதை கொடுத்துட்டோம், நம்மளை நாளைக்கு தேடி இன்னொரு மிருகத்தை பிடிச்சி வீட்டில் வைக்கணும். ரொம்ப சமத்தா இருக்கு, பிள்ளைகள்லாம் விளையாடுவார்கள். ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது பரபிரம்மம், இது பரமாத்மா, இது பரமபிதா, இவன் சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், ஒன்றும் தெரியல. எப்படி இதுக்கு ஒரு ஜோடி மிருகம், யாரு தாயார், வேற யாரு? இதுக்கு எப்படி ஒரு குட்டி குழந்தை இருக்குமே, வேற யார்? நம்ம பிரகல்லாதன் செங்க குட்டி தான். அவனுக்கு தெரியாது அதெல்லாம், அவன் பாகவதம் வாசிச்சதில்லை, நரசிம்மரை பத்தி கேள்விப்பட்டதில்லை. ஆஹா அப்படின்னு தேடிண்டு ஆச்சரியமா அழகா அவன் பாட்டுக்கு வந்துட்டான். ஜோரா சாமி அப்படின்னு கத்தினான். இவர் டக்குன்னு தூக்கி வாய் போய் திறந்து கண்ணை திறந்து பார்த்தா, சாமி ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம் சொன்னீங்க, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? இதோ பாருங்க என் பின்னாடி. அவன் கையை காட்டுறான், கொடி தெரியறது, நரசிம்மம் தெரியல. என்னடா பயல, என்னடா பயல, அவன் என்ன கண் கொண்டு பாருங்க. நீங்க சொன்னீங்களே நேத்தி அந்த மிருகத்தை பிடிச்சி கொண்டு வந்து விட்டு, நான் தான் அப்பயே சொன்னேன், உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது சாமி, தேடணும்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். ஏன் சாமி, இதுக்கு ஒரு ஜோடி மிருகம் எல்லாம் உண்டு இல்லை, இதுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கும் இல்லையா? ஒரு இப்படி பார்க்க அவனுக்கு பேசுறதே அவருக்கு புரியல. என்னடா சொல்ற? இல்லை எனக்கு கூட இந்த மாதிரி வீட்டில் ஒரு மிருகம் வச்சுக்கணும்னு ஆசை, எனக்கு வளர்க்கணும்னு ஆசை. இது என்ன சாமி சாப்பிடும்? இது என்ன கொடுக்கணும் தெரியல. சிங்கம்னா இது கொடுப்பேன், இது பாதி மனுஷனா இருக்கு பாதி சிங்கமா இருக்கு, என்ன சாமி சாப்பிடும்? இவர் இப்படியே பார்க்கிறார், எட்டி எட்டி பார்க்கிறார், கொடி தெரியறது ஆனா சிம்மம் தெரியல. அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா சரியா அவன் நரசிம்மத்தை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுடுது. ஆனா இவருக்கு தெரியல. அவர் கதறினார், பிரபோ ஏன்பா இந்த வேடுவர்களுக்கு காட்சி கொடுத்து எனக்கு ஒரு காட்சி கொடுக்க கூடாதான்னு கதறி எழுதார். உள்ளம் உருகி மனசு உருகி பிரார்த்தனை பண்ணார். அதன் பிறகு பகவானுடைய காட்சி கிடைச்சது. கொடியில கட்டி போட்டு எடுத்துன்னு வந்திருக்கான் நரசிம்மமூர்த்தியை. அவர் அசந்து போயிட்டார். வேடுவனை பார்த்து, அப்பா நீ தாண்டா பக்தன், நாங்கெல்லாம் பக்தனே கிடையாதுடா குழந்தை. கோடி வருஷம் நான் தபசு பண்ணியிருந்தா கூட நரசிம்மன் இப்படி பார்த்துருப்பேனான்னு தெரியாது. இப்படி ஒரு சாந்த ஸ்வரூபியா பிரேமமூர்த்தியா ஒரு நரசிம்மனை நிச்சயமா நான் பார்த்துருக்க மாட்டேன்டா குழந்தைன்னு கதறி அழுதார். வேடுவன் அவ்வளவு தூரம் அந்த பக்தியில அனுபவிச்சான். இவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு அழகு. அந்த வேடுவனுக்கு கூட ஸ்ரத்தையோட சொன்னார் பாருங்க, அதான் குரு. அவனும் ஸ்ரத்தையோட கேட்டான் பாருங்க, அதான் சிஷ்யன். அதனாலதான் 2 பேருக்குமே பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சது. இந்த கதையைத்தான் நான் வேடுவ பக்தர்னே போட்டிருக்கேன். இந்த கதையை தான் வேடுவ பக்தர் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்தோம். அதுல இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒரு ஆசை, கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு ஆசை, அவர் 2 பேரும் நடுவில் வந்துவிட்டான். எல்லாரும் இந்துக்கள் தானே, அனுபவிப்போம், தப்பு ஒன்றும் கிடையாது. வேற யாராக இருந்தால் நம்ம பயப்படணும், நம்ம எல்லாம் இந்துக்கள் தானே.
ஆச்சரியம். அந்த சத்குரு பிரபாவம் அதிவிசேஷமான சத் சிஷ்ய மகாத்மியம். அபார மகிமா குரு மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா. அதனாலதான் விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா. அதிவிசேஷம் அந்த குரு மகிமா. இதுதான் சனாதனமான தர்மத்துடைய பலம். சங்கரர் ஒரு குரு, ஆச்சரியமான பத்மபாதர், அந்த வேடுவன், எப்படியெல்லாம் பக்தியுடைய எல்லையை பாருங்க. இதுதான் இந்த இந்து தர்மத்துடைய பலம். நம்ம அத்தனை பேருமே இந்துக்கள். இந்த இந்து சாம்ராஜ்யம் அதிவிசேஷமானது. இது குரு பரம்பரையினாலே, குருவுடைய கிருபையினாலே, குரு கடாட்சத்தினாலே, குருவுடைய ஆசீர்வாதத்தினாலே நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த மகாத்மாக்களுக்கு நன்றி கடன் எல்லாருமே பட்டிருக்கோம். துளி கூட சந்தேகமே வேண்டாம். நிறைய குருமார்கள் இருக்கா. ஒரே ஒரு ஸ்ரீ சங்கரன் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயஸ்ரீ மகாபிரபுடைய ஆச்சரியமான ஒரு அனுபவம் சொல்ல போறேன். நிறைய மகாத்மாக்கள் இருக்கா. நிறைய நேரம் இல்லை குருவுடைய பலத்தை சொல்றதுக்காக தான் இந்த விஷயம். ஆனா அதுக்கு நடுவில் கொஞ்சம் நம்ம ஹிந்து தர்மத்துக்காக, பாரத தேசத்துக்காக, ஆச்சரியமான நம்முடைய மகாத்மாக்களுக்காக கொஞ்ச நேரம் நாம ஜபம் எல்லாரும் மனசு ஒப்பி பண்ணுவோம். பண்ணித்தான் ஆகணும். அது பண்ணும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு பிரசாதம் கொடுப்பா. அப்படியே உட்கார்ந்த இடத்த வாங்கிக்கோங்க எல்லாரும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. ராதே, நல்லா உறக்க சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா 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 ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நல்ல வடக்க சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. ஒரே இடத்துக்கு கொடுக்க வேண்டாம் சொல்லு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இங்கே முடிங்க, அப்புறம் அங்கே பார்த்து கரெக்டாக பார்த்து கொடுங்க ஆர்கனைஸா. கிருஷ்ணா இங்கே அப்படியே சைடில் எங்கேயும் கொடுத்து ஆரம்பிங்க இப்படி வரையே எல்லாருக்கும். ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. கிருஷ்ணா ஒழுங்கா நாமஜபம் பண்ணா. கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இந்த படம் கொடுக்கணும் எங்க கிருஷ்ணா பேசிட்டு கூட யாரும் நடக்கணும். சரி என்னமோ ஒரு கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. படம் வாங்கிட்டவா திரும்பி வாங்கிக்காதீங்க, திரும்ப வாங்கிக்காதீங்க. ஒருத்தருக்கு வீட்டிற்கு ஒரு மரம் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு படம். ஒரே மாதிரி சொல்லுங்க எல்லாரும். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கிருஷ்ணா ராதே. சின்ன பசங்கள்லாம் பாக்கெட்ல மறைச்சு திரும்பி வாங்க வேண்டாம், பெரியவாளும் சேர்த்துதான். விளையாட்டுக்கு சொல்றேன் மாதிரிலாம்.
கிருஷ்ணா ராதே. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. அங்க பாருமா, அங்க வாங்கல போல இருக்கு நடுவில். கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.